ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ்ல யூனிட் 3 ஸ்டார்ட் பண்ண போறோம். இது யூனிட் 3யோட ஃபர்ஸ்ட் லெக்சர். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் படிக்கணும். என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் திங்கிங். அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங். அடுத்து ப்ரொபோசிங் அண்ட் டெஸ்டிங் ஹைபோதசிஸ். அடுத்து வேலிடேட்டிங் ஃபேக்ட்ஸ் யூசிங் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச். அடுத்து ஸ்கெப்டிசிசம், எம்பிரிசிசம். ஸோ இப்படி 4 கொஸ்டின் படிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சயின்டிபிக் திங்கிங், அதுல உள்ள 2 டைப்ஸ் இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங். இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சயின்டிபிக் திங்கிங். ஸோ சயின்டிபிக் திங்கிங் அப்படின்னா என்னன்னா, ஸோ நிறைய நம்பிக்கைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சயின்ஸ் ரீதியா உண்மையா பொய்யா அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்றதுதான் சயின்டிபிக் திங்கிங் சொல்லுவாங்க. இதுல வந்து 2 திங்கிங் இருக்கு, இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங் இருக்கு. இதை மட்டும் நான் சொல்ற எக்ஸாம்பிள் மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ இண்டக்டிவ் திங்கிங்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம அப்சர்வ் பண்ணி இப்படிதான் நடக்குது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரதா இண்டக்டிவ் திங்கிங். எக்ஸாம்பிளுக்கு சூரியன் இருக்கா, சூரியன் வந்து டெய்லி கிழக்குல உதிச்சுட்டே இருக்கு. ஸோ கடைசியா நான் ஒரு 10 நாள் 15 நாள் பார்த்ததுக்கு அப்புறம் சூரியன் கிழக்குல தான் உதிக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொண்டு வரதுதான் இண்டக்டிவ் திங்கிங். ஓகேவா? ஸோ ஒரு விஷயம் நடக்குது, அதை பார்த்து நான் கொண்டு வந்தேன்னா அது இண்டக்டிவ் திங்கிங். டிடக்டிவ் திங்கிங்னா என்னன்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த சொல்லியிருக்கிறது வந்து காமனா சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு என்னோட சிச்சுவேஷன்ல என்ன இருக்கோ அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தேன்னா டிடக்டிவ் திங்கிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இந்த கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் ஃபால் டியூ டு கிராவிட்டி. நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதானே, எந்த ஒரு பொருள்னாலுமே கிராவிட்டினால கீழே போட்டா கீழே விழுந்துரும். ஓகேவா? இப்ப என்னோட கையில ஒரு கல் இருக்கு, இந்த கல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அப்ப இந்த கல்லை நான் கீழே போட்டா கீழே விழும் அப்படின்ட்டு நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு டிடக்டிவ் திங்கிங். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இண்டக்டிவ் திங்கிங்னா ஒரு விஷயம் நடக்குது, அதை நான் அப்சர்வ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்தேன்னா இண்டக்டிவ் திங்கிங். டிடக்டிவ் திங்கிங்னா ஒரு ஃபேக்ட் ஆல்ரெடி இருக்குது, அதை பார்த்து என்னோட சிச்சுவேஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் சொன்னேன்னா அது டிடக்டிவ் திங்கிங். இவ்வளவுதான் இந்த சயின்டிபிக் திங்கிங் பொறுத்த வரைக்கும். சோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த கொஸ்டினை பாருங்க, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். சோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் திங்கிங். சயின்டிபிக் திங்கிங் இஸ் a systematic way of understanding reality based on observation, evidence and verification. ஸோ எல்லா விஷயத்தையுமே ஒரு அப்சர்வ் பண்ணி ப்ரூஃப் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இந்த சயின்டிபிக் திங்கிங்கிறது. ஓகேவா? இட் இன்வால்வ்ஸ் கொஸ்டினிங் பிலீஃப்ஸ். ஸோ ஏதோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது எதனால அந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணணும், யோசிக்கணும். அனலைசிங் இன்ஃபர்மேஷன் கிரிட்டிக்கலி, அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கணும். அண்ட் அக்செப்டிங் கன்க்ளூஷன்ஸ் ஒன்லி வென் தே ஆர் சப்போர்ட்டட் பை ரிலையபிள் ஃபேக்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபேக்ட் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சயின்டிபிக் திங்கிங்ல. There are 2 types of scientific thinking. இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு, இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங். ஓகேவா? சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் திங்கிங். இண்டக்டிவ் திங்கிங்னா என்ன சொன்னேன், ஒரு விஷயம் நடக்குது, அதை நான் அப்சர்வ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். பாருங்க, இண்டக்டிவ் திங்கிங் இஸ் ஏ பாட்டம் அப் அப்ரோச். இது வந்து பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நடக்கிறத பார்த்து தான் நான் கன்க்ளூஷன் கொண்டு வரேன், அதனால பாட்டம் அப் அப்ரோச் which begins from specific observations. ஸோ நடக்கிறத நான் அப்சர்வ் பண்றேன் and end with a general conclusion. கடைசியா ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். It helps us form new ideas, assumptions or theories based on repeated patterns found in real life. ஸோ ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதை வச்சு நான் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு புது புது ஐடியா நம்ம யோசிக்கலாம், கிரியேட்டிவா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இண்டக்டிவ் திங்கிங். ப்ராசஸ் ஆஃப் இண்டக்டிவ் திங்கிங். இண்டக்டிவ் திங்கிங்ல என்னென்ன நடக்குது பாருங்க. இண்டக்டிவ் ரீசனிங் ஸ்டார்ட்ஸ் when an individual observes certain events or behaviors repeatedly. ஒரு விஷயம் தொடர்ந்து திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்குத ஒருத்தங்க பாக்குறப்பதான் இந்த இண்டக்டிவ் திங்கிங் வந்து ஆரம்பிக்குது. These observations are compared, similarities are identified and patterns are recognized. ஸோ திரும்ப திரும்ப நடக்குதா, என்ன பேட்டர்ன்ல நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? Based on these patterns, அந்த பேட்டர்னை பொறுத்து a general statement, rule or hypothesis is formed. ஸோ அந்த பேட்டர்னை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை அப்சர்வ் பண்றது மூலமா புதுசா ஒரு ஃபேக்ட் வந்து நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரிதான், யாரோ ஒருத்தவங்க இப்படி சூரியனை பார்த்துட்டே இருக்காங்க, டெய்லி பாக்குறப்ப அது கிழக்குலயே உதிச்சுட்டே இருக்கு, அதனாலதான் சூரியனா அப்ப கிழக்குல தான் உதிக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? This conclusion is probable, not guaranteed, because it is based on observation rather than absolute proof. ஸோ இத மாதிரி நம்மளா ஏதோ ஒரு கன்க்ளூஷன் சொல்றப்ப அது வந்து ஒரு கெஸ்ஸா தான் இருக்கும், அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம், ஏன்னா நம்ம அப்சர்வ் தான் பண்ணிருக்கோமே தவிர அது கண்டிப்பா உண்மைன்ட்டு நம்மகிட்ட எந்த ப்ரூஃப்மே கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் இண்டக்டிவ் திங்கிங்கோட ஒரு ப்ராசஸ். ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நடக்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வந்து அதை வந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரோம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் பாருங்க. If you observe that it has rained after clouds become dark for few days.
ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சில நாளா பார்த்துட்டே வரோம். கருமேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுது அப்படிங்கறத பார்த்துட்டே வரோம். மேகம் வந்து கருப்பானோடனே தான் மழை பெய்யுது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இதுல இருந்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. என்னன்னு பாருங்க, ஃப்ரம் திஸ் ரிப்பீட்டட் பேட்டர்ன் வி ஜெனரலைஸ் தட் டார்க் கிளவுட்ஸ் யூசுவலி பிரிங் ரெயின். ஸோ நான் என்ன கவனிச்சுட்டே வரேன், எப்பவுமே கருமேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் மழை பெய்யுது அப்படிங்கறத கவனிச்சுட்டே வரேன். அப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப கருப்பா மேகம் வச்சா மழை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இதான் இண்டக்டிவ் திங்கிங். ஒரு விஷயத்த நம்ம பேட்டர்னை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்காங்க. சோ சிம்பிளா. இப்போ நெக்ஸ்ட் டிடக்டிவ் திங்கிங். டிடக்டிவ் திங்கிங் என்ன சொன்னேன், ஒரு விஷயம் ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் வந்து ஜென்ரலா கொடுத்துருக்காங்க, அதை வச்சு என்னோட சிச்சுவேஷனுக்கு அந்த ஃபேக்ட் அப்ளை பண்ணி பாக்குறேன். இதுதான் டிடக்டிவ் திங்கிங். சோ பாருங்களேன், டிடக்டிவ் திங்கிங் இஸ் ஏ டாப் டவுன் அப்ரோச். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபேக்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அதான் டாப் டவுன் அப்ரோச், where reasoning begins from a general principle or established fact. ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க அந்த ஃபேக்ட, அதுல தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். and applies it to a specific situation to reach a definite conclusion. ஸோ எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஃபேக்டை அப்ளை பண்ணி பார்த்து ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். இதுதான் டிடக்டிவ் திங்கிங். இஃப் த ஸ்டார்டிங் பிரின்சிபிள் இஸ் ட்ரூ, ஸோ நான் ஒரு ஃபேக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அந்த ஃபேக்ட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா the conclusion will always be logically correct. ஸோ என்னோட கன்க்ளூஷனும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ நான் ஆரம்பிக்கிற ஃபேக்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் இப்ப கொடுக்க போற கன்க்ளூஷன் கரெக்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இண்டக்டிவ் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்குற கன்க்ளூஷன் வந்து ப்ராபபிள் தான், ஸோ ஒரு கெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா டிடக்டிவ் திங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேக்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா நான் கொடுக்குற கன்க்ளூஷனும் கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் டிடக்டிவ் திங்கிங். இதுல என்ன ப்ராசஸ் இருக்கு? டிடக்டிவ் ரீசனிங் பிகின்ஸ் வித் அன் யூனிவர்சல் ரூல் ஆர் தியரி. ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபேக்ட், ஒரு ரூல் இருக்கு, அதுல தான் நம்ம ஆரம்பிக்கும். திஸ் ரூல் இஸ் தென் அப்ளை டு எ பர்டிகுலர் கேஸ் த்ரூ லாஜிக்கல் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம லாஜிக்கா நம்மளோட சிச்சுவேஷனுக்கு அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். த கன்க்ளூஷன் ரீச் இஸ் செர்டைன் ப்ரொவைடட் த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் இஸ் வேலிட். ஸோ அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிடா இருந்துச்சுன்னா நம்ம கன்க்ளூஷனும் வேலிடா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ப்ராசஸ் ஆஃப் டிடக்டிவ் திங்கிங். இதுல எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சொன்னதுதான். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் தான் இப்ப சொன்னேன். if we know objects fall due to gravity, so ஆப்ஜெக்ட் வந்து கிராவிட்டினால கீழே விழுகும் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு லா. அதுல இருந்து நான் என்ன கொண்டு வரேன், we can deduce that a stone dropped from the hand will fall downwards. so இப்ப என் கையில ஒரு கல் இருக்கு, இந்த கல் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தானே, நமக்கு ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி கீழே விழுன்னு தெரியும். சோ அப்ப இந்த கல்லை நான் கீழே போட்டாலும் கீழே விழதான் செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் பார்க்க விளையாட்டு மாதிரி தெரியலாம், பட் இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் டிடக்டிவ் திங்கிங். ஒரு ஃபேக்ட்ல இருந்து என்னோட சிச்சுவேஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரேன். இதுதான் டிடக்டிவ் திங்கிங். அடுத்து இப்ப ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் திங்கிங். சோ இந்த ரெண்டு திங்கிங் நடுவுல என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். இண்டக்டிவ் ரீசனிங் ஹெல்ப்ஸ் கிரியேட் நியூ ஐடியாஸ், பேட்டர்ன்ஸ் அண்ட் ஹைபோதசிஸ். சோ நம்ம சொன்னோமா, நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டே வரோமா, அதுல இருந்து ஓகே நம்ம புதுசா நம்ம ஒரு ஐடியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ நிறைய இதை அப்சர்வ் பண்ண நமக்கு புதுசா ஒரு தாட்ஸ் வரும். அதுதான் இண்டக்டிவ் திங்கிங் நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ஒரு கிரியேட்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணுது. வைல் டிடக்டிவ் ரீசனிங் வெரிஃபைஸ் அண்ட் டெஸ்ட் தம். ஸோ நான் இப்ப கிரியேட்டிவா இருக்கேன், அதை நான் கரெக்டான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு டிடக்டிவ் திங்கிங் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஸோ இண்டக்டிவ் திங்கிங் வந்து நான் கிரியேட்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணுது. அப்படி கிரியேட்டிவா இருக்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது, அது கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிடக்டிவ் திங்கிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? Together they support evidence based thinking and help remove false beliefs. சோ இது மூலமா ஏதோ ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு திங்கிங்கை யூஸ் பண்ணோம்னா அந்த மூட நம்பிக்கை உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் சயின்டிபிக் திங்கிங். சோ சயின்டிபிக் திங்கிங்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதுல உள்ள ரெண்டு டைப்ஸ், இண்டக்டிவ் திங்கிங், டிடக்டிவ் திங்கிங்னா என்னன்னு பார்த்தாச்சு. சோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், நீங்க இந்த லாஜிக்கை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிளா முடிச்சிடலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.